நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வந்துள்ள ஜெகதாம்பலம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாருங்களம்மா. அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் காமராஜ் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். சிறப்புரை, சிறப்பான உரை. நம்ம வகுப்புல இருக்கிற அத்தனை குழந்தைங்களுமே சிறப்பான குழந்தைங்க தான். ஏன்னா எத்தனை குழந்தைங்க இந்த நேரத்துல இழுத்து போத்தி தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க 5:50 வந்து உட்கார்ந்து இந்த திருக்குறளை காதுல கேட்கறதே பெரிய விஷயம். சரியா? இது வந்து நீங்க மட்டும் இல்லாம உங்க பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். சரியாடா? நம்ம மட்டும் படிச்சுட்டா பத்தாது. பக்கத்துல இருக்கிற தெரிஞ்ச குழந்தைங்க, விருப்பமுள்ள குழந்தைங்களை நீங்க சேர்த்து விடுங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு முடிச்சுட்டு போறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நம்ம பார்க்கணும். வந்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா அடுத்த கட்டமா என்ன பண்ணணும், நாம இந்த ஆண்டு முடிச்சுட்டு அடுத்த குழந்தைங்களை கொண்டு வந்து இங்க சேர்த்து விட்டுட்டு போகணும். ஏன்னா ஐயா வந்து இது ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கிறாரு. சேவைக்கு நாம பெருமை சேர்க்கணும். நம்ம படிச்சுட்டு போறது வந்து நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. சரியா? நாம வந்து நம்ம படிச்சதுக்கு பயனா நம்மளுடைய ஞாபகமா ஒரு குழந்தைய இங்க விட்டுட்டு போகணும். புரியுதாடா? அதே மாதிரி இந்த ஆண்டு முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தான் நம்ம பார்க்கணும். கிடைக்கிற அந்த 45 நிமிஷத்தையும் பொன்னான நிமிஷமா நினைச்சுக்கணும். இங்க வந்து நியாயம் பேசுறது, இந்த அம்மா அம்மா ஐயா ஐயா அதெல்லாம் கிடையாது. 45 நிமிடமா உட்காந்து முழு விருப்பத்தோட படிச்சோம்னா 10 ஆண்டையே அதிகம், 10 மாதமே அதிகம். முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஏன் 2 பிள்ளைங்களும் அப்படிதான் படிச்சாங்க. விடுமுறை நாட்கள்ல நீங்க ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் 2 அதிகாரம் தாராளமா படிக்கலாம்.